அனைத்து வகை நோய்களை கட்டுப்படுத்தும் தன்மை கீரைக்கு உண்டு. தற்பொழுது நமது உணவில் தவறாமல் இருக்க வேண்டிய ஒன்று. குறுகிய காலத்தில் விவசாயிகளுக்கு லாபம் தரும் பயிர் கீரை. விதைத்த 22வது நாள் முதல் அறுவடை செய்யலாம். நகரத்துக்கு அருகில் உள்ள விவசாயிகளுக்கு மட்டும் மிகவும் ஏற்ற பயிர். நகரத்தில் உள்ள மக்கள் பெரும்பாலும் கீரையை தங்களது உணவில் தினமும் சேர்த்துக் கொள்கின்றனர். கிராமங்களில் அவ்வாறு இல்லை. கீரையில் பல வகை உண்டு. அரைக்கீரை, சிறுகீரை, தண்டு கீரை, பொன்னாங்கண்ணி கீரை ஆகியவை பிரபலமானவை. அரைக்கீரை மற்றும் பொன்னாங்கண்ணி இவற்றை மருதாம்பாக பல தடவை அறுவடை செய்யலாம். எல்லா பட்டங்களிலும் விதைக்கலாம். தண்ணீர் அதிகமாக தேவைப்படும் பயிர் கீரை. அரைக்கீரையை ஒரு தடவை விதைத்துவிட்டு பல முறை தொடர்ந்து அறுவடை செய்யலாம். தொடர்ந்து கீரை அறுவடை செய்ய வேண்டுமானால் முதலில் 10 சென்ட் அளவிற்கு நிலத்தை பதப்படுத்தி நன்கு புழுதி உழவு செய்து பின் தொழுரம் அடியில் இட்டு 6-3 என்ற அளவிற்கு மேட்டு பாத்திகளில் விதைகளை தூவி பிறகு மேல் பகுதியில் மண் மூடாக்கு இட்டு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். 5ஆம் நாள் முளைத்துவிடும். கண்டிப்பாக களை எடுக்க வேண்டும். அதிக வெயில் காலமாக இருந்தால் வைக்கோல் மூடாக்கு இடலாம். அறுவடை முடியும் தருவாயில் மற்றும் 10 சென்ட் ஆரம்பிக்கலாம். இப்படி செய்வதால் தொடர்ந்து கீரை கிடைக்கும். கற்பூர கரைசல் 2 முறை தெளித்தால் பூச்சி தாக்குதல்களை முற்றிலும் தடுக்கலாம். மீன் அமிலம் தண்ணீரில் கலந்து பாய்ச்சும் போது வேகமான வளர்ச்சி கிடைக்கும். மேம்படுத்தப்பட்ட அமிர்த கரைசல் 2 முறை பாசனத்தில் கலந்து விடுவதால் கவர்ச்சியான திடமான கீரை கட்டுகளை பெறலாம். வைட்டமின் ஏ கீரைகளில் அதிகமாக இருப்பதால் இதை உணவில் சேர்ப்பதால் கண் சம்பந்தமான வியாதிகளை கட்டுப்படுத்தலாம். தாது உப்புகளும் அதிகம் உள்ளன. பொன்னாங்கண்ணி கீரையை தொடர்ந்து 40 நாள் தினமும் உண்பதால் கண் கோளாறுகள் முற்றிலும் நீங்கும். சிறு குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சியில் கீரை முக்கிய பங்கு வகிக்கும். கீரைக்கு எல்லா காலத்திலும் மோசு உண்டு.